வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கல் போனஸ் பில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் நியூ மெத்தடில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பில்லை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டிடிஓவோட ப்ரொசீடிங், செகண்ட் ஒன் வந்து சர்டிஃபிகேட், டிடிஓ வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜிஓ. இது 3 டாக்குமெண்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்டாச் பண்ண போகிறோம் இந்த பில்லுக்கு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீடிங், சாம்பிள் ப்ரொசீடிங் இது. இப்போ இந்த ப்ரொசீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சி மற்றும் டி பிரிவு அலுவலர்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அவங்களுடைய பேசிக் பே என்னன்றதை போட்டுட்டு ஹெட்டு கணக்கு தலைப்பு என்னன்றதை போட்டுடணும். இது வந்து ப்ரொசீடிங்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட், அதாவது சான்றுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சான்று கீழே டிடிஓ சைன் பண்ணி அட்டாச் பண்ணணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓ, இந்த பொங்கல் போனஸுக்காக வாங்குவ ஜிஓவை அட்டாச் பண்ணணும். இப்போ அட்டாச் பண்ணக்கூடிய 3 டாக்குமெண்ட்டை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம பில்லை ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ணிக்கிறோம். இனிஷியேட்டர் ஐடி லாகின் பண்ணிட்டு பேரோலில் போயிட்டு பேரோலில் ஃபினான்ஸு, சாரி ஃபினான்ஸில் பேரோல் போகணும். ஸோ இது வந்து நியூ மெத்தடு, 2026 உள்ள நியூ மெத்தடு. அதுதான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களே சி மற்றும் டி பிரிவு ஆஃபீஸர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் அவங்களாவே எலமெண்ட் ஆட் பண்ணிடுறாங்க. 3000க்கான பொங்கல் போனஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணிடுறாங்க. சப்ளிமெண்ட்ரி ரன்னும் டோட்டலாகவே பண்ணிட்டாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாகவே ரிசல்ட்டில் செக் பண்ணிவிட்டு பில்லை டேரெக்டாக நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட்டில் போயிட்டு இப்போ நான் பில் டைப் வந்து பொங்கல் போனஸ்ன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு பில் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிங்க. பில் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சிஎன்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஷோ ஆவாங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு. 3000 ஆட் ஆகிருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போனஸில் 3000 கிராஸ் நெட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாக போய் பில்லை வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேட் பில்லை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஜென்ரேட் பில்லில் இது வந்து சேலரி பில் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது சப்ளிமெண்ட்ரி சேலரி பில் கொடுத்துரும். இது ரெகுலர் சேலரியில் வராது, இது வந்து சப்ளிமெண்ட்ரி சேலரியில் வரும். அதே சமயத்தில் இது நான் சேலரிலையும் வராது, சப்ளிமெண்ட்ரி சேலரியில் வரும். சப்ளிமெண்ட்ரி சேலரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பில் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் போனஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் கொடுத்துடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய
எம்ப்ளாயி நம்பர் எல்லாமே எம்ப்ளாயி எல்லாமே வருவாங்க இதில். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். ஸோ நான் ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணிட்டேன் பில்லு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரேட் பில் கொடுத்துருங்க. ஜென்ரேட் பில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் ஐடி வரும். அது திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா மானிட்டர் ரெக்வஸ்ட் தேவையில்ல, நம்ம டேரெக்டாக தான் பில்லை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே டிராஃப்டில் வந்து உட்காந்துரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பில் ஆப்ஷனுக்கு போகிறோம். ஸோ இப்போ பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து போனஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. போனஸ் கீழே ஹெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கோ கொடுக்க வேண்டியதான். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். அது பேமெண்ட்காக ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த பில் ஸ்டேட்டஸில் வந்து என்ன டிராஃப்ட்னு இருக்கும். நீங்கள் அதை திரும்ப நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு 2 லெவலோ இல்லை 3 லெவலில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிடிஓ லெவலில் அப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதான். அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நார்மல் பில் இது ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ அட்டாச்மெண்ட் மட்டும் இந்த 3 அட்டாச்மெண்ட் கம்பல்சரி கொடுத்துருங்க. ஒன்று வந்து டிடிஓட ப்ரொசீடிங்கு, 2வது சர்டிஃபிகேட், 3வது ஜிஓ. இது 3 அட்டாச்மெண்ட் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.